ஸ்க்ரீன் பே டியூட்டோரியல் நம்ம நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா பி ரோல் ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த பி ரோல் ஷாட் ஏ ரோல் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ரோல் ஷாட் அப்படின்னா என்னென்னா ஒரு மெயின் ஆப்ஜெக்டை காட்டுறது தான் ஏ ரோல் ஷாட். இப்போ நீங்கள் இந்த ஷாட்டை பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும். இதில் நீங்கள் காட்டுற அந்த மெயின் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் என்ன விஷயங்களை பார்க்குறாரோ, என்ன விஷயங்களை வந்து நோட் பண்ணுறாரோ அது எல்லாமே வந்து பி ரோல் வந்து ஷாட். ஏன்னா மெயின் ஆப்ஜெக்ட் இல்லாமல் செகண்ட் காட்டுறது எல்லாமே பி ரோல். இந்த ஏ ரோல் இருக்குது பார்த்தீங்களா, ஏ ரோல் ஷாட், ஏ ஷாட், அந்த மெயின் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் காட்டுறீங்க. அவர் பார்க்குற விஷயங்களாகட்டும் இல்லை அந்த ஏ ரோல் ஷாட்டுக்கு ஒரு பிரிட்ஜாக அமைகிற ஷாட்டாக இருக்கட்டும், பிரிட்ஜுன்றது அந்த கனெக்டிவிட்டிக்காக இருக்கிற ஷாட் ஆகட்டும், இதுக்கு எல்லாமே வந்து பி ரோல் ஷாட்னு சொல்லுவாங்க. இந்த பி ரோல் ஷாட் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல சினிமேட்டிக் லுக்கு வந்து கிடைக்கும், அந்த அழகாக இருக்கும் பார்க்கும்போது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எடுப்பாங்க. இன்னொன்று வந்து மிஸ்டேக்ஸ் வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்கும் இந்த பி ரோல் ஷாட் வந்து இருக்கும். இப்போ நான் நாகம்னு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், இதில் வந்து நான் போடுறேன் பாருங்கள் இந்த ஷாட்டு. இந்த ஷாட் நடுவில் கோட்ஸை மட்டும் தனியாக கட் பண்ணி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த ஷாட்டில் இந்த லைட் பின்னாடி பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த லைட் பின்னாடி பிடிக்கிற அந்த நம்பர் வந்து தெரிஞ்சார் லைட்டாக. ஸோ அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த ஷாட்டை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மிஸ்டேக்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கும் இந்த பி ரோல் ஷாட்டை வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜம்ப் கட், ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு போகும்போது டக்குன்னு ஜம்ப் ஆகுது பார்த்தீங்களா, அப்படி ஜம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நேச்சரையோ ஒரு அட்மாஸ்பியரையோ போட்டு நம்ம வந்து அடுத்த சீனுக்கு கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, இது வந்து பி ரோல் ஷாட்டாக சொல்லலாம். ஸோ எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா மிஸ்டேக்ஸ் ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் ஜம்ப் கட் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த ஏ ரோல் ஷாட்டுக்கு பிரிட்ஜாக இது அமையணும் மெயினாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ட்ராமாட்டிக் டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதா இருக்கணும். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு சீன் வந்து ஒன்று நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக காட்டினீங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து எப்போ தாண்டா நீ சொல்லுவோம் அப்படின்ற அந்த டென்ஷன் வந்து அவங்களுக்கே க்ரியேட் ஆகும். யார் தாண்டா அது அப்படின்ற மாதிரி த்ரில்லருக்குலாம் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ட்ராமாட்டிக்காக இருக்கிற விஷயங்களுக்கும் வந்து இது யூஸ் ஆகும். எப்போ தான் வந்து இவன் அடிக்க போகிறான் அப்படின்றது ஆடியன்ஸே வந்து எகிரி குதிப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி இருக்க மொமெண்ட்டுக்கு இந்த பி ரோல் ஷாட் வந்து யூஸ் ஆகும். அது இல்லாமல் அந்த சினிமேட்டிக் ஃபீல் கொடுக்கறதுக்கும் இந்த பி ரோல் ஷாட் வந்து யூஸ் ஆகுது. அந்த அழகாக தெரியறதுக்கும் இந்த பி ரோல் ஷாட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் பர்பஸ் இந்த பி ரோல் ஷாட்டுக்கு. ஸோ இந்த பி ரோல் ஷாட்டை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுறீங்க, இப்படிலாம் எடுக்கணும், ஷார்ட்ஸ்லாம் எழுதிட்டீங்க, ஃபுல்லாக எழுதுறதுக்கப்புறமா உங்கள் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து சொல்லுவாங்க இப்படி ஒரு ஆங்கிள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, நீங்கள் அலோவ் பண்ணிடணும். ஏன்னா மேபி அது யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருந்தேன், அதில் அந்த 2 பேர் வந்து படுத்துட்டு இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ஷாட் மட்டும் தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவரே அவர் என்ன சொன்னார்னா, அஜய்ன்றவர், அப்புறம் நாங்கள் 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், அந்த ஷாட்டை நீங்கள் எதுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். ஓகே நான் எடுத்துக்கிறேன், தேவையான யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் நம்ம எடுத்து வச்சுக்கணும் எல்லாமே. யாராவது ஒரு ஆள் கூட இருக்கவங்க சொன்னால் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம தான் பெரிய ஆள், நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம தான் டேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே டீம் ஒர்க்கு. அவங்க சொல்கிறதும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குன்னு சம்மந்தம் இல்லாத ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. 1-2 ஷார்ட் வந்து தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். மற்றவங்க சொல்லும்போது ஸோ மேபி இது தேவைப்படலான்னு உங்களுக்கு தோணும், அதை மட்டும் நீங்கள் எடுக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க ஆங்கிள் அந்த ஷார்ட்டுக்கு செட்டே ஆகாது, அந்த ஆங்கிளாக எடுக்க சொன்னாலும் நீங்கள் எடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒயிட் ஷாட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சீன் இருக்குன்னா அந்த சீனோட ஒயிட் ஷாட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் ஷாட்டை சொல்லுவாங்க. அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து மேஜராக வந்து யூஸ் ஆகும். அது நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாதுங்க. அதுக்கப்புறம் அந்த இடம்னா நீங்கள் ஒரு ஷூட் பண்ணுறீங்க, அந்த சீன் அந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேஸை வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங்கில் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் எடிட்டிங் நானே பண்ணுறதால நான் அந்த மாதிரி கேப்சர் பண்ணிப்பேன். அந்த லொக்கேஷனில் இருக்க சில ஷார்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுப்பேன். அது இல்லாமல் ஸ்டாக் ஃபுட்டேஜாகவும் நான் வச்சுருப்பேன். இந்த ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸ்டாக் ஃபுட்டேஜ்ன்றது நீங்கள் போகிறீங்க, ஒரு அழகான ஒரு இடம் இருக்குன்னா டக்குன்னு கேமரா போட்டு அந்த அழகான இடம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க எப்பயாவதுனா, அது நீங்கள் உங்கள் படத்தில் எப்பயாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸில் எதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டில் வந்து அந்த தண்ணி வந்து நான் வேவ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வேவ் வந்து நான் எப்பயோ எடுத்து வச்சுருந்தேன் ஷார்ட் தான், அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஷார்ட் வந்து ஸ்டாக் ஃபுட்டேஜாக இருக்கிறதும் யூஸ் பண்ணுறது வந்து தோணும். ஸோ இந்த பி ரோல் ஷாட்டோட கான்செப்ட் இவ்வளோ தான். ஸோ இது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.